our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து லீனியர் அல்ஜிப்ரால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ண போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டு ஸ்ப்ரெட் புக் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். IIT ஜாம், CUT PG, CSR NET, GATE, PGTRB எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா புக்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவ்வளவுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் போய் கட்டாயமாக பாருங்கள். 1 ஜூலை அன்னைக்கு 1 ஜூலை 2025 அன்னைக்கு நான் வந்து ஆன்லைன் மோடில் IIT ஜாம், CUT PG, கேட் 3 பேருக்கும் ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களாங்கிறத பார்த்துட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸா இப்போதான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது இப்போதான் செகண்ட் இயர்க்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா கூட திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஃபைனல் இயர்க்குள்ளே என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இப்போவே நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 6 months விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக கிடைச்சிடும். நம்மள்கிட்ட போன தடவை படித்து கிடைச்ச உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் வந்து NITயில் எல்லா NITலையும் கிடைச்சது, CUT PG எல்லா யூனிவர்சிட்டியுமே டாப் 10 ரேங்க்ஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எய்சர் திருவனந்தபுரம் கிடைச்சதுனால மற்ற எல்லாத்த விட அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எய்சர் திருவனந்தபுரத்தில் PG படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு ஸ்ரீநகர் NITயில் PG படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு பொண்ணு OC கட் ஆஃபையும் தாண்டி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அவளுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் கவுன்சிலிங் முடியலை. எங்கே சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறத நான் அந்த சீட் கன்ஃபார்ம் ஆனவுடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதனால நீங்களும் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னைக்கு தேதியில் மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால லோக்கல்லாம் படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் NITயில் IITயில் அந்த மாதிரி போய் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் PG படிக்கிறதுக்கான எஃபெக்ட், அதுக்கான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். சரிதானா? இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. முதல்ல கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவாக தெரிஞ்சாதான் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால முதல்ல கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸஸே அப்படி தான் இருக்கும். முதல்ல டீட்டெயில்டு லெக்சர்ஸு கான்செப்ட்ஸுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு பிறகு 10 to 12 years கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுவேன். அதெல்லாம் நீங்கள் தரவாக கான்செப்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் eigen value ஆஃப் B. நாட் அன் eigen வேல்யூன்னு கேட்டிருக்கு. eigen வேல்யூவாக இருக்கும். அப்ப எதெல்லாம் eigen வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுல எது eigen வேல்யூ இல்லைங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லாம்டா கியூப் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் A இன்டு லாம்டா பிளஸ் கோஃபேக்டர் ஆஃப் diagonal elements, கோஃபேக்டர் ஆஃப் diagonal elements into lambda square, இது lambda minus determinant A equal to 0. இதில் determinant A வந்து 0 வரும். இந்த காலம் ஃபுல்லாக 0 இருக்கு. அப்போ determinant கண்டுபிடிச்சோம்னா 0வாக தான் இருக்கும். determinant A 0. சரிதானா? அப்போ மீதி உள்ளதை மட்டும் பார்ப்போம். அப்போ lambda cube minus trace A. trace A னா sum of the diagonal elements. அப்போ 1 plus 0 plus 2. அப்போ 3 lambda square plus cofactor of the diagonal elements. diagonal elements உடைய cofactor இந்த 1 எடுத்துக்கோங்க. அதுக்கு cofactor என்ன? அந்த ரோ அந்த காலம் இது மறைச்சிட்டீங்கன்னா 0 0. சரியா? 0 தான். அடுத்தது பிளஸ் 0க்கு cofactor கண்டுபிடிங்க. 1 into 2 0. அப்ப 2 தான். சரியா? அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும். இப்போ diagonal element 2க்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். சரியா? plus into lambda equal to 0. சரியா? அப்ப lambda square minus 3 lambda cube minus 3 lambda square plus 2 lambda equal to 0.
lambda into lambda square minus 3 lambda plus 2 equal to 0. Lambda into lambda minus 1 into lambda minus 2 is equal to 0. Lambda is equal to 0, 1, 2. A oda eigen values enna? A oda eigen values enna அப்படினா 0, 1, 2. இது A கான eigen values. நமக்கு என்ன வேணும்? A power 5 plus A power 4 plus I. அப்போ A power 5 ஓட eigen values என்ன? 0, 1 power 5, 1 power 5 1 தான். 2 power 5 எவ்வளவு? 2 power 5 வந்து 32. அடுத்தது A power 4. A power 4 ஓட eigen value என்ன? இதுக்கு power 4 கண்டுபிடிங்க. 0, 1, இதுக்கு power 4 போட்டோம்னா 16. I ஓட eigen values வந்து 1 தான். அப்படிதானா? I ஓட eigen values 1, 0, 1, 1. அப்போ இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0, 3, 49 வருதா? என்ன வருது? 0, 3, 49 வருது. சரி, இதுல 1 not I, not 0, 1. அப்போ 1, 3, 49. I க்கு eigen values வந்து 1, 1, 1. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துரும்? 1 eigen value இருக்கு, 3 eigen value இருக்கு, 49 eigen value இருக்கு. Which is not an eigen value கேட்டிருக்கு. அப்ப 2 தான் நம்மளுக்கு என்ன கிடையாது? B ஓட eigen value கிடையாது. Bங்கிறது என்னது? A power 5 plus A power 4 plus I. A power 5, A power 4, AI. எல்லாத்துக்கும் நான் eigen values கண்டுபிடிச்சு நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஆட் பண்ணியிருக்கேன். 1 இருக்கு, 3 இருக்கு, 49 இருக்கு. அப்ப எது மட்டும்தான் இல்ல? 2 மட்டும்தான் eigen value இல்ல. சரிதானா? ரொம்ப ஈஸியா இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை போட முடியும். டைமென்ஷன் ஆஃப் த சப்ஸ்பேஸ் ஆஃப் மேட்ரிசஸ் 3/3 subspace of matrices whose each row sum and column sum is 0. Column sum row sum 0 ஆக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் சப்ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் உடைய டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்கு. இது டைரக்டா ஃபார்முலா இருக்கு. n-1 into n-1, n-1 into n-1. இது டைரக்ட் ஃபார்முலா. எப்போ ரோ சம்மும் காலம் சம்மும் 0 ஆக இருந்தால் dimension of subspace matrices, ரோ சம்மும் காலம் சம்மும் 0 ஆக இருந்தால் அந்த இடத்துல இதனோட வேல்யூ 3 minus 1 into 3 minus 1. 2 into 2, 4. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டா நம்ம படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா தான், அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல கான்செப்ட்ஸ் படிக்கணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய கிளாஸஸ்ல நம்ம அதை பண்ணியிருப்போம். முதல்ல டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஓரளவுக்கு நல்லாவே ஃபெமிலியர் ஆகும். இந்த மாதிரி கிளாஸ்ல இதுக்கு ஐஐடி ஜாம், CUET PG கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல 1st July 2025 இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு பிறகு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.